இன்றைக்கி நைட் என்ன டிஃபன்னா சப்பாத்தியும் பீன்ஸ் முட்டை கிரேவி தான். பீன்ஸ் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுறோம். அது இதானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் நிறத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறணும். பீன்ஸ் ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கிடணும். தேவையான உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கிறணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் லைட்டாக மிளகா பொடி போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் பொரிக்கிற பொடி கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு விட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா சப்பாத்தி நம்ம போட்டு நைட் டிஃபன் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் எங்களுடைய நைட் டிஃபன். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.